ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஈவினிங் வெளியே போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்னா தேட்டருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆமாம், மூவி போகலான்னு தான் பிளானு. எங்கள் ஃபேமிலிஸும் சிஸ்டர் ஃபேமிலிஸும் மூவி போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் 4 பேரும் பைக்கில் போயிட்டுருக்கோம். அங்கே சிஸ்டர் ஃபேமிலிஸ்லாம் அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தேட்டரில் எங்களுக்காக. எவ்ரி வீக்கெண்ட் வந்து நாங்கள் வெளியில் போவோங்க. ஆனால் இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஃபேமிலியாக ஒன்றா தேட்டருக்கு போயிட்டு மூவி பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். தேட்டருக்கு நாங்கள் வந்துட்டோம். பசங்கள்லாம் ஒன்றா மீட் பண்ணவும் இதுங்க வாண்டுங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி, ஒரே குஷி பார்த்துக்கோங்க. இவங்க 3 பேரும் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பசங்கள்லாம் கூட்டிட்டு மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே மேலே வந்துட்டோம். மேலே வரும்போதே வந்துட்டு ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம். இவங்க வந்து எப்பயுமே பால்கனிக்கு தாங்க டிக்கெட் எடுப்பாங்க. நாங்கள் போயிட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக் டைமு வழக்கம் போல் பாப்கார்னு, காஃபி, கோக்கு, ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப பேலன்ஸ் மூவி பார்த்தோம். பார்த்து முடிச்சோடனே திரும்ப காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னாங்க. ஓகே போகலாமே அப்படின்னு காஃபி ஷாப்புக்கும் கிளம்பியாச்சு. காஃபி ஷாப் போனோடனே அங்கே போயிட்டு டீ, காஃபி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் அங்கேயும் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுங்க எங்கே போனாலும் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது, விளையாண்டா போதும்னு விளையாட்டில் தான் இருக்காங்க. சரி ஓகே, பிள்ளைங்களை இந்த மாதிரி வீக்கெண்டில் கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடட்டுமேன்னு விளையாட விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம், மார்னிங் ஸ்கூல் இருக்குது, ஊருக்கு போய் சேரணும்னு அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு பக்கமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போகும்போதே வா ஹோட்டல் போகலாம், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இல்லைங்க வேண்டாம், பார்சல் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பசங்க வந்து அத்தா சபர்மா வேணும் தான் எனக்கு அப்படின்னோடனையும் சரி ஓகே அவங்களுக்கு சபர்மா வாங்கிக்கலாம், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்க, எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருந்தனால. அவங்க வந்து முட்டை பரோட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, போகிற வழியிலே பெட்ரோல் போட வேண்டியது இருந்துச்சு, போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டோம். பெட்ரோல் போட்டு முடிச்சோடனே நம்ம வழக்கம் போல் வாங்குவோம்ல ஹோட்டல், அங்கே போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்க போயிட்டோம். அங்கே ஹசன் வந்து திரும்ப விளையாண்டுட்டு இருந்தான். அக்ஷத் வந்து டயர்டாகி உட்காந்துட்டாரு. இவர் பார்சல் வாங்குறதுக்காக உள்ளே போயிருந்தாரு. இன்றைக்கி சண்டே ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக போச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.